சேலஞ்சு. யார் வந்து ஃபஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னு மொத்தம் ஒரு 10 பூரி வச்சுருக்குறோம். எப்படி சாப்பிட்ணும்? சூப்பராக இருக்கு பாருங்க, பெரிய மயிலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா தெரியுது மயில். டேஸ்ட் அடிப்படையாக இருக்குது. ஹாய் உட்ரா ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேலஞ்சு? பூரி சேலஞ்ச். பூரி சேலஞ்சு. யார் வந்து ஃபஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னு மொத்தம் ஒரு 10 பூரி வச்சுருக்குறோம். எப்படி சாப்பிட்ணும்? ஸ்பீடாக சாப்பிடணும், பயங்கர ஸ்பீடாக சாப்பிட்ணும். தண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து இது என்னது? தக்காளி பஜ்ஜி. தக்காளி பஜ்ஜி வச்சுருக்கோம். எது வேணுமோ அல்டிமேட்டாக எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 போகலாம். 3, 2, 1 கோ. சரி, ஃபஸ்ட்டு உனக்கே கொடுக்குறேன். சாப்பிடு. தண்ணி குடிச்சுக்கலாம், நிற்காம இருக்கும். டேஸ்ட் அடிப்படையாக இருக்குது. அடுத்தது என்ன போகலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீ ஒன்று தான் 2. இன்னும் 2 பொடியே தண்ணி இருக்குதா? என்ன சேலஞ்ச் வீடியோ கேட்டாங்க. சீக்கிரம் சாப்பிடு. ஒன்றும் வெறுத்து நான் தின்னு முடிக்காரும் அவர் தின்னு. ஏன் டிஃப்ரெண்டான சேலஞ்சுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி எங்களால் ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 3வது நான் மதியானம் சாப்பிட்டேன். சாப்பிடாம இந்த சேலஞ்சு நான் காத்தாலேயே சொல்லிட்டேன். சாப்பிடாம சாப்பிட்டியா மதியானம்? சாப்பிடாம இருந்தேன். ஜெயிச்சா வெளியில் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அத்தான் இப்போ வெளுத்து கட்டுறாரு மேடம். 3 நாள் திங்க முடியல. என்னோட அவ்வளோதான்ப்பா. சும்மா சொல்கிறேன். என்னுடைய பங்கு தொங்கல சாப்பிடு. நீ எப்போ முதல்ல ஊட்டி நோட்டு இந்த சேலஞ்சு தான் சாப்பிடு. நான் தான் சாப்பிடணும். என்னோட பங்குப்பா.
பூரி சுற்றி உள்ளே வச்சிருந்தியா? இது சாப்பிட்டா நான் தான் ஜோதி மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. எது பரவாயில்ல, இன்னும் திங்க தான் முடியல. சாப்பிடு. நான் ஜெயிச்சு நான் சாப்பிடல, நான் ஜெயிச்ச மாதிரி அவன் வெளியில் என்ன கூட்டிகிட்டு போய் கேட்கக்கூடாது. சாப்பிடலாமா? மூணு போய் நீயே தந்து விட. நான் ஜெயிக்கிறோட நீயே ஜெயிச்சுதான் இருக்கட்டும். தானம் போகலாம். நீயே தின்னு. நீ தான் ஜெயிச்ச. நான் வந்து எத்தனை பூரி? 3 பூரி. போனா 4 பூரி. நானே மதியானம் சாப்பிட்டேன் லைட்டா. போனா வந்து காத்தால் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சாப்பிடவே இல்லை. அவங்க முடிச்சுக்கலாமா? அது மாதிரி சாப்பிட முடியலையா? வேறு என்ன சேலஞ்சுன்னு மக்கள்கிட்ட கேளு. அடுத்ததாக என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அந்த சேலஞ்ச் நாங்கள் போடுறோம். ஃபுல்லாக சாப்பிட முடியல. இன்னும் ஒரு 3 பூரி இருக்குது. 3ல் 2 என்னது, 1 பூனாவது. இருந்தாலும் பூனா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கிஃப்ட்டு. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து என்ன சொல்லலாம், கிஃப்ட்டு இருக்குது, பர்சனலாக இருக்குது. நான் வீடியோவில் வந்து கேட்ச் பண்ணுறேன். எதுவும் இல்லை, இந்த ஒரு பொரி சேர்த்து சாப்பிட்றேன். இது உன்னுடைய கிஃப்ட்டு. சரி, ஓகே, முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய விதமான கஷ்டத்தெல்லாம் கடந்து தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம். ஏன்னா வெயில் அடிச்சிச்சு, அதுங்காட்டியே வந்து கிளாரிட்டி மாறினுச்சு, அது இதுன்னு கொஞ்சம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேமரா வேறு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, அதனால் வந்து எடுக்க முடியல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் வந்து இன்னும் பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கஷ்டப்பட்டதுக்கோசரம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமாம், சமைக்கிறப்ப கேஸ் இல்லை, கேஸ் போய் எடுத்துகிட்டு வந்தேன். போனால் வந்து மாவு பேஞ்சிட்டு இருக்கிறப்ப நிறையா மிஸ்டேக் மறுபடியும் போய் மாவு போயிட்டு தான் எடுத்து பேஞ்சி மறுபடியும் சுத்தம். எங்களுக்கு உங்களோட ஃபுல்லோட சப்போர்ட் கொடுங்க. இன்னும் அதிரடியான இதில் காத்துட்டு இருக்கு. ஓகே, என்ன சேலஞ்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதபடி நாங்கள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, பெரிய மயிலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, தெரியுது மயில் ஓடுது ஓடுது உள்ளே ஓடுது. இன்னொரு கிலோ தோகை விரிச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுக்காமல் விட்டுட்டோம். இப்போ தோகையை உள்ளே இழுத்துக்குச்சு, உள்ளே இருக்குது பாருங்க, இது உள்ளே இருக்கு. நல்லா பாருங்க பாருங்க, வெளியே வருது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ப்ளூ கலரில் தெரியுதுங்களா? நல்லா பாருங்க, அங்கே இருக்குது பாருங்க, இவ்வளோ அழகாக போகுது பாருங்க. எவ்வளோ சொட்டு இறகு.